ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவ்வல ஜும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னah அலா சூரத்தில் கமர். முதல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஒரு அணியினர் இருக்கிறாங்க. அந்த குரூப் எப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்கன்னா, அலா சூரத்தில் கமரி லைலத்தல் பத்ரி, இந்த பௌர்ணமி இரவுல இந்த பரிபூரண சந்திரன் எப்படி ஜொலிக்கும், அந்த நிலாவினுடைய உருவத்தை போன்ற ஜொலிப்பிலே ஆரம்ப அணியினர் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் இரண்டாவது ஒரு குரூப் சொர்க்கத்திற்குள் நுழையும். அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொன்னா, அலா அஷத்தி கௌகபின் துர்ரியின் ஃபிஸ் ஸமாஇ இலா, அதாவது நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் எப்படி ஜொலிக்குதோ அந்த ஜொலிப்புல, அந்த பிரகாசத்துல இரண்டாவது அணியினர் உள்ளே நுழைவார்கள். லா யபூலூன வலா யதகவ்வதூன, அவர்கள் யபூலூனனா என்ன, சிறுநீர் கழிக்கவும் மாட்டார்கள். வலா யதகவ்வதூன, அவர்கள் மலம் கழிக்கவும் மாட்டார், அவங்களுக்கு வராது. வலா யத்ஃபிலூன, அவர்கள் எச்சில் துப்ப கூட மாட்டார்கள். வலா யம்தஹிதூன, அவர்கள் அந்த சளி சொல்றோம்ல, அந்த சளியும் அவங்களுக்கு என்ன செய்யாது, வராது. இந்த எச்சில் துப்புற பழக்கம் இப்படியும் எதுவுமே இருக்காது. சொல்றாங்க பாருங்க, அம்ஷாத்துஹுமு தஹபு, அவங்க ஒரு சீப்பு வச்சிருப்பாங்க, அந்த சீப்பு வச்சு தலை சீவாங்க. அந்த சீப்பு கூட தங்கத்திலால தான் என்ன செய்யும், இருக்கும். இந்த ஏழைகளுக்கெல்லாம் அது மிகப்பெரிய சுப செய்தி. அல்லாவை வணங்கி, அல்லாஹ் சோதனையாத்தான அந்த பணம் இல்லாத அந்த தன்மையை கொடுத்திருக்கிறான். அதை பொருந்தி கொண்டவர்களுக்கெல்லாம் தலை சீவ கூட உனக்கு தங்கத்துல தான்ப்பா சீப்பு அப்படிங்கிற லெவலுக்கு அல்லாஹ் உயர்த்தி இன்ஷா அல்லாஹ் வைப்பான். வரஷ்ஹுமுல் மிஸ்கு, அவர்களுடைய அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த வியர்வையின் வாசனை, அதுவெல்லாம் கஸ்தூரியாகத்தான் மணக்கும்.